ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS கிளவுட்ல நம்ம ஒரு சேம் விண்டோல நம்மளால ஒரு மல்டிபிள் ரீஜன் ஆர் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். அந்த டூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராண்டட் அப்படிங்கிற டூல் தான். இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரே விண்டோல நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ரீஜன் ஆர் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியஸ்ட் வேலை ஸ்வாப் பண்ற மாதிரி. இந்த படத்திலே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்வாப் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் அடுத்தடுத்த டேப்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ரீஜன் ஆர் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா உங்களால ஒரு இன்னொரு ரீஜன் நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இன்னொரு ரீஜன் போயிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அதே ரீஜன் தான் வரும். உங்களால ஈஸியா உங்களுக்கு இந்த ரீஜன்ல இருந்து வெளியில வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி வேற அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க, வேற அக்கௌண்ட் லாகின் பண்ணாலே பழைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிடும். இப்போ சேம் விண்டோல நீங்க வந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஓப்பன் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு இந்த விண்டோ பிரைவேட் விண்டோல ஓப்பன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரே டைம்ல வந்து ஒரே அக்கௌண்ட்ல மல்டிபிள் ரீஜனையோ இல்ல மல்டிபிள் அக்கௌண்ட்டையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே நேரத்தில் நம்மளால இந்த மாதிரி மல்டிபிள் ரீஜன் ஆர் மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராண்டட் அப்படிங்கிற டூல். இந்த டூலை நம்ம வந்து இது ஒரு சிஎல்ஐ. இந்த சிஎல்ஐ அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுடைய AWS உடைய மல்டிபிள் அக்கௌண்ட் ஆர் மல்டிபிள் ரீஜனை நம்ம வந்து AWS ப்ரொஃபைல் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அந்த ப்ரொஃபைல இந்த டூல் என்ன பண்ணுன்னா ஆக்சஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஜஸ்ட் அஸ்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன ப்ரொஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ, என்ன ப்ரொஃபைல் நேம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு எல்லா ப்ரொஃபைலும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ப்ரொஃபைலை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர்ல வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன அந்த ப்ரொஃபைல செட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் பிளஸ் அந்த ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு ரீஜனுக்கு போறோம் அப்படின்னா அந்த இன்னொரு ப்ரொஃபைல நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ப்ரொஃபைல நீங்க ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இன்னொரு விண்டோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இப்படி ஒவ்வொரு விண்டோ ஓப்பன் ஆயிட்டு அந்த ஒவ்வொரு விண்டோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு வந்துருச்சு, அதே மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த டேப்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரீஜன் ஆர் அக்கௌண்ட்ல வந்து இன்னொரு சர்வீஸ் ஆர் இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுல இருந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டென்ட் இன்னொரு டேப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் ஆர் மல்டிபிள் ரீஜனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு உங்களுடைய ப்ரௌசர்ல வந்து கன்சோல் நீங்க என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் பாத்தீங்கன்னா கிராண்டட் அப்படிங்கிற அந்த டூல். ஓகேங்களா, இது இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிருக்கிறேன் அடுத்த டேப்ல. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலா இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அசூம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னென்ன ப்ரொஃபைல் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ப்ரொஃபைல ஜஸ்ட் நீங்க ஒரு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அது எப்படிங்கிறது நான் ரியல் டைம்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லினக்ஸ் அண்ட் விண்டோஸ். லினக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து டவுன்லோட் பண்ணி அதை டார் அன்டார் பண்ணி உங்களுக்கு லோக்கல் பின்ல போயிட்டு போடுற வரைக்கும் கமாண்ட் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். விண்டோஸ்க்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்களுடைய என்வாயர்மெண்ட் வேரியபிள்ல போய் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் டெராஃபார்ம் அந்த ஹெல்ம்ல அப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சேம் திங் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். லினக்ஸ்க்கு ஜஸ்ட் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணா போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னுடைய விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா WSL வந்து நான் உபுண்டு 22 போட்டு வச்சிருக்கிறேன். அதுல தான் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறேன். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராண்டட், ஓகேங்களா, இந்த கிராண்டட் -v வெர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஓபன் பண்றேன். இதை பேஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கிராண்டட் அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன் வந்து 0.14.1 அப்படின்ற இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இதை தவிர நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபெமிலியரா ஒர்க் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்பாக்ஸ் தான். அதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் ஃபயர்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஒண்ணு அந்த ஆக்சஸ் கொடுக்கணும், அந்த ப்ரொஃபைலுக்கான ஆக்சஸ் கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். நீங்க அது ஜஸ்ட் எஸ் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட ஃபயர்பாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதா இருக்கு இல்லைங்களா, கிராண்டட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஒர்க்கும் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ AWS CLIல நான் ப்ரொஃபைல் மட்டும் நான் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. அது மட்டும் நான் அகைன் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி ரெண்டு அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன். இந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ரெண்டு விதமான அக்கௌண்டோடைய ஆக்சஸ் சீக்ரெட் கீ தான் வச்சிருக்கேன். இது ரெண்டே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரொஃபைல் வந்து நான் செட் பண்ணிட்டு எப்படி சேம் டைம்ல நான் வந்து மல்டிபிள் ரீஜன் அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து நான் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன்னா நம்மளுடைய அந்த ஆக்சஸ் கீ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு AWS CLI அது வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இதை கான்ஃபிகர் பண்றதுக்கு AWS கான்ஃபிகர் -FN ப்ரொஃபைல். நார்மலா -FN ப்ரொஃபைல் கொடுக்கலன்னா டிஃபால்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆக்சஸ் கீ கொடுத்துட்டேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீ
காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். தென் ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈஸ்ட் 1 ஓகேங்களா, நார்த் விர்ஜீனியா அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவுட்புட் ஃபார்மேட் வந்து ஜேசன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிளவுடு ஓகே 2ன்னு வச்சுக்கலாம். கிளவுடு 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இதே இதுல வந்து இன்னொன்று கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீ நான் என்ன பண்றேன், ஒரே அக்கௌண்ட்ல நான் மல்டிபிள் ப்ரொஃபைல் ரீஜனை பேஸ் பண்ணி நான் வந்து கான்ஃபிகர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட்ல நம்ம வந்து 2 கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகே 2 கொடுத்துடலாம். தென் ஜேசன் ஃபார்மேட் வந்து ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரே ஆக்சஸ் சீக்ரெட் கீ வச்சு நம்ம 2 ப்ரொஃபைல் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெவாப்ஸ் ஓகேங்களா, டெவாப்ஸ்ன்ற ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா. இந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இது லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே நான் டெலிட் பண்ணிடுவேன் இதை வந்துட்டு ஓகேங்களா. அதனால இதை எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சீக்ரெட் கீ. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் ஓகே, இதுக்கு வெஸ்ட் போயிடலாம். வெஸ்ட் 1 ஓகேங்களா, வெஸ்ட் 1 கொடுக்குறோம் ஜேசன். ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே சாரி நான் திரும்ப டெவாப்ஸே கொடுத்துட்டேன். அதனால அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெவாப்ஸ்ல வந்துட்டு 2 கொடுத்தோம். கிளவுடு 2 கொடுத்தோம். டெவாப்ஸ் 2 ஓகேங்களா. இதுக்கு வந்து சேம் நான் எகைன் என்ன பண்றேன், இதே ஆக்சஸ் சீக்ரெட் கீயை கொடுக்குறேன். ஓகே, ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வெஸ்ட் ஓகே 2 ஜேசன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 2 அக்கௌண்ட்ல இருந்து ஆக்சஸ் சீக்ரெட் எடுத்துட்டு வந்தோம். ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 2 ப்ரொஃபைல் ஓகேங்களா, கிளவுடு 2 அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து யூஎஸ் ஈஸ்ட் 1 அப்புறம் ஈஸ்ட் 2 அப்புறம் டெவாப்ஸ் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆக்சஸ் சீக்ரெட் கீ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்னொரு வந்து ப்ரொஃபைல் அது வந்து வெஸ்ட் 1 வெஸ்ட் 2 சொல்லி இன்னொரு ரீஜன் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா AWS CLI கான்ஃபிகரேஷன்ல நம்ம வந்து 4 ப்ரொஃபைல் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். 2 அக்கௌண்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் ரீஜன் வச்சு நம்ம வந்து 4 ப்ரொஃபைல் வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கிறோம். இந்த ப்ரொஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கமாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூம். ஒன்ஸ் கிராண்டட் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே அதுக்கான கமாண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்யூம் அப்படிங்கிற இந்த கமாண்ட் தான். இந்த கமாண்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் AWS ப்ரொஃபைல் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், அதுக்கான ஒரு ஆக்சஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃபால்ட்டா அதுவே வந்து கேட்கும். எப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே எப்படி வந்து அஸ்யூம் ரோல் கொடுக்கணும், அதாவது அஸ்யூம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் எப்படி வந்து நம்ம வந்து அந்த ப்ரௌசர் எல்லாம் செட் பண்றது, எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது, இது எல்லாமே இங்க டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாம எப்படி வந்து கமாண்ட்ல இருந்து ஓப்பன் பண்றதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ ஜஸ்ட் போயிட்டு இப்போ அசூம்னோட உங்களுக்கு வந்துருது. உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா அசூம்க்கு அப்புறம் -C ஓகேங்க, இதுதான் வந்து விண்டோ ஓப்பன் பண்றதுக்கான இது. -C கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 4 ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்துருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணது யூஎஸ் ஈஸ்ட் 1ல. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு உங்களுக்கு ஃபயர் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த AWS கன்சோல் அந்த பர்டிகுலர் அக்கௌண்டோட யூஎஸ் ஈஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த விதமான யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே வந்து நம்ம கொடுக்கல ஓகேங்களா. ஜஸ்ட் நான் போறேன் நியூ ஒரு விண்டோ ஓகேங்களா. உள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நேம், ஏன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அக்கௌண்ட் ஐடி தான் நம்ம ஐடி, ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கிற நேம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு அந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ வச்சு ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து லாகின் ஆயிருக்கு. உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து நான் வந்து ஈஸி ஓப்பன் பண்றேன், இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரீன்ல இருந்து இன்னொரு கிரீன் ஓகேங்களா, இன்னொரு கிரீன்ல உங்களுக்கு ஈஸி மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அக்கௌண்ட்ல பர்டிகுலர் ஒரு ரீஜன்ல இருக்கும். இப்போ நான் திருப்பி நம்ம வந்து WSL போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு எகைன் நான் வந்து என்டர் அடிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கிளவுட் 2 வந்து கொடுக்குறேன். கிளவுட் 2 கொடுத்தோன்னா எகைன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல நமக்கு வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து நார்த் விர்ஜீனியா ரீஜன் ஓப்பன்ல இருக்கு. சேம் டைம்ல நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ பக்கத்து விண்டோல ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு ஓகே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப அட் டைம்ல என்ன பண்ண முடியுது, நம்மளால மல்டிபிள் ரீஜன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம். இன்னொரு அக்கௌண்ட்ல 2 ரீஜன் வந்து நம்ம ப்ரொஃபைல் செட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் கொடுக்குறேன். டெவாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் வெஸ்ட் 1 கொடுத்துருந்தோம். பாத்தீங்கன்னா இன்னொரு கலர்ல வந்து நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது.
கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4610 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ புது அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0073 அப்படின்ற புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேண்டம் ஒரு கீ ஒன்று ஜென்ரேட் ஆகி, யூசர் நம்பர் ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ இதுல கிரியேட் பண்ணக்கூடியது, இப்போ நான் இதுல இருந்து ஜஸ்ட் இப்போ நான் S3 போறேன் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கான கலர் இருக்குங்களா, இந்த கலர் லைட் கிரீன் கலர், இந்த கலர்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஓப்பன் ஆகும். அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி சேம் டைம்ல அட் டைம்ல ஒரு விண்டோல நீங்க என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ரீஜன் அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து இந்த கிராண்டட் அப்படிங்கிற இந்த டூல் மூலியமா நம்மளால ஓபன் பண்ண முடியும். இதே மாதிரி சிங்கிள் சைன் ஆன் கீழே நம்ம அக்கௌண்ட் இருந்தாலும் சேம் இதே கிராண்டட்ல நம்மளால செட்டப் பண்ண முடியும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அப்போ கிராண்டட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் அண்ட் மல்டிபிள் ரீஜன் அப்படிங்கிறத எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அக்கௌண்ட்டை வந்து லாக் அவுட் பண்றது, இல்ல சுவிட்ச் கொடுத்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை லாகின் பண்றது, இந்த மாதிரி இல்லாம நம்ம சேம் விண்டோலே மல்டிபிள் அக்கௌண்ட் அண்ட் மல்டிபிள் ரீஜன் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ரியல் டைம்ல ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்ணும், ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நாம இன்னைக்கு பார்த்து இந்த கிராண்டட் அப்படிங்கிற இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். நம்ம இன்னொரு டே சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.